யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். பகவானுடன் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடன் இருக்கும்போது அவருக்கும் பகவானுக்கும் ஏற்பட்ட அனுபவங்களை இந்நூலாக அவர் நமக்கு அளித்திருக்கிறார். இந்த பயணத்தில் நாம் இன்று காண இருக்கும் தலைப்பு குரு சீடன். தூத்துக்குடியிலிருந்து திருவண்ணாமலைக்கு 2வது முறையாக பாத யாத்திரை புறப்பட்டோம். நான், நண்பன் முருகேசன், துணைக்கு மற்றொரு நண்பர். மதுரை வந்தடைந்தோம். நடந்து கால்கள் மிகவும் வலித்தன. யோகியை பற்றி பேசி பேசி களைப்படைந்து விட்டோம். யோகியை பற்றி எங்கள் பேச்சில் நாங்களே மயங்கி சிறிது நேரம் மௌனமாக நடப்பதும் உண்டு. சற்று நேரத்தில் மீண்டும் வலியும் களைப்பும் தோன்றும். வழியில் உள்ள ஏதாவது ஒரு மரத்தடியில் அமர்ந்து ஓய்வும் எடுப்போம். பயணம் வெகு சுவாரஸ்யமாக இருந்தது. வலித்து களைத்து மகிழ்ந்து மௌனமாகி திருவண்ணாமலை நோக்கி நடந்து கொண்டே இருந்தோம். 1980 நாங்கள் எப்பொழுது யோகியை காணச் சென்றாலும் யோகி எங்களுடனேயே இருந்து கொள்வார், அல்லது நாங்கள் அவருடனேயே இருந்து கொள்வோம். சில சமயம் யோகி எங்களுடன் சிவகாசி நாடார் சத்திரத்தில் இருந்து கொள்வார். மற்றும் சில சமயம் நாங்கள் யோகியுடன் சன்னதி தெரு வீட்டில் இருந்து கொள்வோம். 2 சமயத்திலும் பெரும்பாலும் வேறு அன்பர்களை யோகி அனுமதிப்பதில்லை. எனவே யோகி மற்ற அன்பர்களோடு அளவலாவி ஆட்கொள்ளும் அருள் பெருக்கை காண எங்களுக்கு கொடுப்பினை இல்லாமல் போயிற்று. நடந்து களைத்திருந்த நாங்கள் யோகியின் தர்பாரை சற்று தூரத்திலிருந்து நேரில் காண ஆவல் கொண்டோம். அப்போது தீபத் திருவிழா நேரம். யோகியை தரிசனம் செய்ய மிகுந்த எண்ணிக்கையில் அடியார்கள் வருவார்கள். எனவே நாங்கள் அவ்வமயம் சென்றால் யோகி எங்களோடு மட்டும் நேரம் செலவிட இயலாமல் போகும். தூர நின்று யோகியின் பேரருளைக் கண்டு மகிழலாம் என நினைத்தோம். நினைத்ததை உடனடியாக செயல்படுத்தினோம். உடனே திருவண்ணாமலை நோக்கி பேருந்தில் பயணித்தோம். காலை 6 மணி அளவில் சன்னதி தெரு வீட்டை அடைந்தோம். யோகி வாயிற்படியில் எங்களுக்காகவே காத்திருப்பது போல் அமர்ந்திருந்தார். எங்களை கண்டதும் பெருஞ்சிரிப்பு சிரித்து வாங்க என வாய் நிறைய அழைத்தார். வீட்டினுள் அழைத்துச் சென்று எங்களை அமரச் செய்துவிட்டு உதவியாளனை அழைத்தார். இந்த பிச்சைக்காரர் வேலையாயிருக்கிறார், யார் வந்தாலும் கோயிலுக்கு போகச் செல்லலாம். இந்த பிச்சைக்காரரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. யோகி கண்டிப்போடு உதவியாளனுக்கு உத்தரவிட்டார். உதவியாளனும் சரியென சொல்லிவிட்டு வெளியே செல்ல யோகி பெரிய மரக்கதவை சாத்திவிட்டு தாழிட்டு கொண்டார். எங்களுக்கு திகைப்பாய் இருந்தது. அடுத்த சில நாட்கள் யோகியுடனே நாங்கள் இருவரும் கழித்தோம். பேரண்டத்திலிருந்து நாங்கள் பிறந்த ஊர் வரை எல்லா விவரங்களையும் யோகி பேசிக்கொண்டே இருந்தார். தூத்துக்குடியில் அரச மரங்கள் அதிகம் என்றார். சிவகாசியை ரயில் மூலம் கடந்ததாக சொன்னார். உலக வரலாறு, ஆசிய வரலாறு, இந்திய வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, அமெரிக்க வரலாறு என யோகி பேசிக்கொண்டே இருந்தார். அரசியலும் அவரது பேச்சில் இடம்பெற்றது. நாங்கள் யோகியுடன் இருந்த 6 நாட்களும் எங்களை அவர் வெளியே அனுப்பவே இல்லை. அங்கிருந்த பழங்கள், பிஸ்கட்டுகள் மற்றும் தின்பண்டங்களை யோகி எங்கள் பசிக்கு அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருந்தார். காப்பி பிரியர்களான நாங்கள் கடந்த சில தினங்களாக காப்பியை பார்க்கவே இல்லை. முருகேசன் துணிந்து யோகியிடம், சுவாமி பார்த்தசாரதியை அனுப்பி காப்பி வாங்கி வரச் சொல்லலாமா என கேட்டார். முருகேஷ்ஜி, நாம் இப்போது இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நேரத்தை வீணடிக்கக்கூடாது முருகேஷ்ஜி. யோகி மிகுந்த வேகத்துடன் பதிலுரைத்தார். முருகேஷ்ஜிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வாயிலில் இருந்த யோகியின் உதவியாளன் அந்த அன்பர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் வீட்டின் கேட்டை பூட்டிவிட்டு எதிரே இருந்த தேரடி மண்டபத்தில் அமர்ந்து கொண்டான். பக்தர்கள் கேட்டை தட்டி கொண்டே இருந்தார்கள். இங்கு அப்பாவின் வேலை நிறைய இடையூறுகள் வருகின்றன. நாம் பின்பக்கம் சென்று விடுவோம். கூடத்திலிருந்து யோகி எங்களை வீட்டின் பின்பக்கம்
கிணற்றடிக்கு அழைத்துச் சென்றார். அங்கு துணி துவைக்கும் பெரிய கல்லில் யோகி அமர்ந்து கொள்ள நாங்கள் கீழே அமர்ந்து கொண்டோம். இப்போது வீட்டின் வெளியே கேட்டை தட்டும் சத்தம் அதிகமாக கேட்கவில்லை. சுவாமி, வெளியே மக்கள் நீங்கள் எங்களுக்கு ஏதோ தனித்து பிரம்ம உபதேசம் செய்து ஞானியாக்கி கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே நாம் உலக சரித்திரத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம் என அவர்களுக்கு தெரியாது. முருகேஷி யதார்த்தமாக சொன்னார். முருகேஷி, நாம் உலக சரித்திரத்தை பற்றி பேசுகிறோமோ அல்லது அரசியல் பற்றி பேசுகிறோமோ என்பது அல்ல விஷயம். நாம் இங்கே ஒன்றாக இருப்பதுதான் விஷயம். என் தந்தை முடிந்தவரையில் உங்களுடனேயே இருக்குமாறு இந்த பிச்சைக்காரனை பணித்திருக்கிறார். எனவே நாம் யாவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். குருவின் காரியங்களை யாரும் கணிக்க முடியாது முருகேஷி. குருவின் காரியம் தகுதியானவர்களை தந்தையுடன் சேர்ப்பதுதான். யோகி திடமாக கணீர் என்று சொன்னார். பின்பு வெகுநேரம் அமைதி காத்தார். அங்கே புதுவிதமான திகில் சூழ்ந்தது. யோகி புகைத்து கொண்டே இருந்தார். தான் அதிக பிரசங்கித்தனம் செய்துவிட்டோமோ என பயம் முருகேசனை தொற்றிக்கொண்டது. அவர் கண்கள் லேசாக பனித்தன. அவர் உணர்ச்சி வசப்படுவதைக் கண்ட யோகி மெதுவாக சிரித்தார். முருகேஷி, ராஜகுலவி எந்த ஒரு தகுதியான புழுவையும் தன் கூட்டுக்கு எடுத்து வந்து அதை கொத்தி கொத்தி மற்றொரு ராஜகுலவியாக செய்துவிடும். அதே போல குருவும் தகுதியான சீடன் தெய்வ சாட்சாத்காரம் அடைவதற்கு சீடனை சீர் செய்யும் வேலையை தொடர்ந்து செய்வார். அந்த வேலையின் பரிணாமம் வேதனை மிகுந்ததாக இருந்தாலும் சீடன் குருவிடமிருந்து தப்ப முடியாது. நாகத்தின் வாயிலிருக்கும் தவளை தப்ப முடியாது. அதுபோல குருவிடமிருந்து சீடன் தப்பவே முடியாது முருகேஷி. யோகி மற்றொரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தார். ஆழ்ந்த புகையை உள்ளிழுத்து வெளியேற்றினார். அவரின் திருமுகம் தகதகவென்று சிவந்த பொன்னாக ஜொலித்து கொண்டிருந்தது. முருகேஷி, சிவன் எப்பொழுது வந்தாலும் தன் கணங்களோடு சேர்ந்து வருவார் என பெரியோர்கள் சொல்வார்கள். அதேபோல் குருநாதனும் தன்னுடைய பிரியமான சீடர்களோடுதான் இப்பூவுலகுக்கு எப்பொழுதும் வருவார். குருவும் சீடர்களும் தெய்வ காரியங்களை செய்துவிட்டு ஒருவர் பின் ஒருவராக சென்று விடுவார்கள். யோகியின் சொற்கள் கேட்டு ஆனந்த அதிர்வோடு பிரமித்து நின்றோம். யோகியின் முகத்தில் தெய்வீக புன்னகை மலர்ந்தது. பார்த்தசாரதி, இங்குள்ள எல்லா பழங்களையும் எடு, யோகி உத்தரவிட்டார். பக்தர்களால் காணிக்கையாக கொடுக்கப்பட்டு ஆங்காங்கே இருந்த பழங்களையெல்லாம் நான் சேகரித்து எடுத்து வந்தேன். வாழைப்பழம், திராட்சை, ஆப்பிள் என பல்வேறு வகையான பழங்கள் இருந்தன. யோகி அருகிலிருந்த அலுமினிய பாத்திரத்தை எடுத்து என் கையில் கொடுத்து அதில் பழங்களையெல்லாம் தோலுரித்து சிறு துண்டுகளாக்கி போடச் சொன்னார். அங்கே இருந்த மற்ற தின்பண்டங்களான பொரி, சத்துமாவு போன்றவை இருந்த டப்பாக்களையும் யோகி எடுத்து கொடுத்து அதையும் அந்த அலுமினிய பாத்திரத்தில் கொட்டச் சொன்னார். அருகில் இருந்த நாவல் பழ ஜூஸ் இருந்த பாட்டிலை எடுத்து என்னிடம் கொடுத்து அதையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றச் சொன்னார். அந்த கலவையை நன்கு பிசையும்படி யோகி கூறினார். சுவாமி, என் கையை சுத்தம் செய்துவிட்டு வந்து பிசைகிறேன் என கூறினேன். யோகி என் 2 கைகளையும் பிடித்து தடவி கொடுத்து, இது புனிதமான கரங்கள் பார்த்தசாரதி, நீ பிசையலாம் என கூறினார். நான் அந்த கலவையை நன்கு பிசைந்தேன். அமுதம் தயாரானது. பக்தர்கள் புஷ்பம் கொண்டு வந்திருந்த தாமரை இலையை எடுத்து வரச் சொன்னார். வீட்டின் பின்பக்கம் செல்லும் வழியில் இருந்த குடிதண்ணீர் பானைக்கு மேல் இருந்த ஜன்னலில் செருகி வைக்கப்பட்டிருந்த தாமரை இலைகளில் பெரிதாக இருந்த ஒன்றை எடுத்து வந்தேன். யோகி நாங்கள் இருந்த இருக்கை அருகில் வந்து அமர்ந்தார். தாமரை இலையை நடுவில் விரித்து அதில் நான் பிசைந்து வைத்திருந்த அமுதை கொட்டச் சொன்னார். இலையில் அமுதை கலவையை கவனமுடன் வைத்தேன். யோகி நாங்கள் இருவர் சுற்றி அமர்ந்திருக்க தாமரை இலை அமுதை நடுவில் இருந்தது. நாம் எல்லோரும் நண்பர்கள், எனவே கௌரவம் பார்க்க தேவையில்லை. நாம் அனைவரும் ஒரே இலையிலேயே சாப்பிடுவோம். யோகி சொன்னதும் அவரின் பேரன்பினால் எங்கள் உள்ளம் கரைந்து உருகியது. யோகியின் பக்கமிருந்த அமுதை எடுத்து எச்சில் பண்ணாதிருக்க நாங்கள் கவனமுடன் இருக்கும்போது
நாங்கள் எடுத்த இடத்திலிருந்தே யோகி அந்த பழக்கலவை எடுத்து ரசித்து உண்டார். அந்த அமுத பழக்கலவை அற்புதமான ருசியுடன் இருந்தது. அதுதான் தேவாமிர்தம் என்று அப்போது உணர்ந்தோம். உணவு முடிந்தது. இலையை எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு முன்பு போல் மீண்டும் அமர்ந்து கொண்டோம். அன்று தீபத் திருநாள். திருவண்ணாமலையின் சிகரத்தில் ஏற்றப்படும் தீபத்தை சன்னதி தெரு வீட்டின் மொட்டை மாடியிலிருந்து எங்களை பார்க்கச் சொல்லிவிட்டு யோகி வெளியில் கேட்டறியே நின்று கொண்டார். தீப தரிசனம் முடிந்தது. அன்று இரவு முழுவதும் யோகியுடன் இருந்தோம். மறுநாள் காலை யோகி எங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். கனத்த இதயத்துடன் யோகியை நமஸ்கரித்து விட்டு நாங்கள் ஊர் திரும்பினோம். இந்த சம்பவம் நடந்த 4 மாதங்களில் முருகேசன் விதேக முக்தி அடைந்தார். யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவானுடன் பயணத்தில் வாழ்நாள் முழுவதும் பயணித்துக் கொண்டே இருப்போம்.